அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல அது வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. இப்ப சோயா சங்க்ஸ் வந்து ஒரு கப் அப்படின்னா ஒரு ஹாஃப் கப் கடலை பருப்பு ஊற வச்சிடணும். கடலை பருப்பை வந்து அரைச்சுக்கணும். அப்புறம் சோயா சங்க்ஸ வந்து வெந்நீர்ல போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, அது எப்பயும் பண்ணுவாங்க, அது பண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதை மிக்சியில ஒரு டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பூ பூவாயிடும். அப்ப இந்த கடலை மாவையும் இந்த சோயா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இந்த நறுக்கி வச்சுக்கோல்ல பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை மாதிரி தட்டி போட்டீங்கன்னா சோயா வடை. சோயா வடை ஹெல்திக்கு ஹெல்தி, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா, செம்ம டேஸ்ட் வேற, சூப்பரா இருக்கும். நான் அப்பப்ப பண்ணுவேன். அது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பண்ணல.